அகங்கயிற்றை போட்டு புறங்கையை நக்கலாமா? இந்த பழமொழி வெறும் வார்த்தைகள் அல்ல, அது மனித வாழ்க்கையில் அகங்காரம் எப்படி மனிதனை வீழ்த்துகிறது என்பதற்கான எச்சரிக்கை மணி. அகங்காரம் என்பது தன்னிடம் இருப்பதை உணராமல் தன்னை விட மற்றவர்களை தாழ்வாக நினைப்பது. ஒரு மனிதன் உயர்ந்த பதவியில் இருந்தாலும் பணத்தில் மிதந்தாலும் அவனுக்கு அகங்காரம் வந்துவிட்டால் அவன் தன் கையிலேயே இருந்த வாழ்க்கையை விட்டுவிட்டு புறங்கையை நக்கிக் கொண்டு தேட வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவான். இந்த கதை ஒரு மனிதனின் உயர்வு, அவனது அகங்காரம், அதனால் ஏற்பட்ட வீழ்ச்சி மற்றும் அதன் பிறகு அவன் கற்ற உண்மை. இதுவே அகங்கயிற்றை போட்டு புறங்கையை நக்கலாமா என்ற கேள்விக்கான பதில். வணக்கம் நண்பா, உங்களுடன் பேசிக் கொண்டிருப்பது ஏஜே ஹாட்சிங். சென்னையின் மைய பகுதியில் உயரமான கண்ணாடி கட்டிடத்தில் ஆதித்தன் என்ற ஒருவன் வாழ்ந்தான். மல்டிநேஷனல் கம்பெனியில் சீனியர் ப்ராஜெக்ட் மேனேஜர் என்ற பதவியில் இருந்தான். காரில் டிரைவர், கையில் லேட்டஸ்ட் மொபைல், வீட்டில் ஏசி, முகத்தில் எப்போதும் ஒரு அகங்கார சிரிப்பு இருந்தது. ஆதித்தனுக்கு ஒரு நம்பிக்கை மட்டுமே, நான் தான் எல்லாம், என்னால் தான் என் குடும்பம் வாழுது, என்ன மாதிரி அறிவாளி இந்த உலகத்திலேயே யாரும் இல்லை. அவன் பேசும் ஒவ்வொரு வார்த்தையிலும் அகங்காரம் ஒழுகியது. ஆதித்தனின் அம்மா பெயர் கமலா, ஒரு எளிய அமைதியான பெண். அவன் தினமும் அவளிடம் கோபமாக பேசுவான். அம்மா, இந்த காலத்துல இந்த பழைய சிந்தனையெல்லாம் வேண்டாம் என்று கூறுவான். ஒரு நாள் அவள் மெதுவாக சொன்னாள், மகனே, அகங்காரம் நல்லது இல்லையடா, கையில் இருக்கிறத இழந்துட்டு புறங்கையை நக்கிற நிலைமைக்கு வராம பார்த்துக்கோ என்றாள். அம்மா, நான் யாருன்னு உனக்கு தெரியல என்று சிரித்து கொண்டே சொன்னான். அவளுடைய கண்களில் அந்த நிமிடம் மௌனமாக கண்ணீர் மட்டும் வந்தது. ஆதித்தன் அலுவலகத்தில் தனது கீழ் வேலை செய்பவர்களை மனிதர்களாகவே பார்க்க மாட்டான். நீ யார்? உனக்கு என்ன தெரியும்? என்னாலதான் உனக்கு சம்பளம் வருது என்பான். ஒரு நாள் அவன் கீழ் வேலை செய்த ரமேஷ் என்ற இளைஞன் வேலை சம்பந்தமாக ஒரு நல்ல ஐடியா சொன்னான். ஆனால் ஆதித்தன் அதற்கு, உனக்கு இவ்வளவு தெரிஞ்சா நீ என் சீட்ல வந்து உட்காரு என்று கோபத்துடன் சொன்னான். அந்த வார்த்தைகள் ரமேஷின் மனதை மட்டுமல்ல, ஆதித்தனின் விதியையும் காயப்படுத்தியது. ஒரு பெரிய ப்ராஜெக்ட். ஆதித்தன் யாருடைய ஆலோசனையும் கேட்கவில்லை, நான் தான் எல்லாம் என்று நினைத்து செய்தான். ஆனால் ஒரு சிறிய தவறு ஏற்பட்டது. அது ஒரு பெரிய நஷ்டமாக மாறியது. கம்பெனி மீட்டிங்கின் போது CEO ஒரே வார்த்தை, யூ ஆர் ஃபயர்ட் நவ். அந்த நிமிடம் ஆதித்தனின் உலகம் நின்றது. வீட்டிற்கு வந்தான். கையில் வேலை இல்லை, பதவி இல்லை, மதிப்பும் இல்லை. அம்மா அருகில் வந்தால், பரவாயில்லடா, நம்மளோட வாழ்க்கை வேலையை விட பெரியது என்றாள். நீ சும்மா இரு என்று ஆதித்தன் கோபத்துடன் கத்தினான். அவள் அமைதியாக சொன்னாள், உள்ளங்கையில இருக்கிறத விட்டுட்டு புறங்கைய நக்கிற நிலை இதுதான்டா என்றாள். அந்த வார்த்தைகள் அவன் மனதை பிளந்தது. நண்பர்கள் இல்லை, உறவுகள் இல்லை. அவன் அழைத்த எல்லோரும் சொன்ன ஒரே பதில், இப்போ நான் கொஞ்சம் பிஸி என்பதே. அவனுக்கு அப்போதுதான் புரிந்தது, நான் மனிதர்களை பயன்படுத்தினேன், நான் மனிதராக நடக்கவில்லை. ஒரு நாள் அம்மா உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். டாக்டர் கேட்டார், நீங்க முதல்ல கவுண்டரில் போய் பில்ல கட்டுங்க, ட்ரீட்மெண்ட் அப்புறம் பார்க்கலாம். ஆதித்தன் மௌனமானான். அந்த நேரம் ரமேஷ் வந்தான். அவனே பணம் கொடுத்தான். சார், நீங்க அப்போ என்ன பேசினாலும் நீங்க எனக்கு கற்றுத்தந்தது நிறைய இருக்கு என்றான். ஆதித்தன் அழுதான். அந்த நாளில் இருந்து ஆதித்தன் மாறினான். சிறிய வேலை, சிறிய சம்பளம், ஆனால் நிறைய நிம்மதி. அவன் கற்ற உண்மை, அகங்காரம் உயர்த்தாது, அது வீழ்த்தும் என்பதே. அகங்காரம் மனிதனை தனிமைப்படுத்தும். மதிப்பு பணத்தால் அல்ல, பண்பால் வருவதே. கையில் இருக்கும்போது உணராதவன் இழந்த பின் தான் புரிந்து கொள்கிறான். இந்த கதை ஒரு மனிதன் பற்றியது மட்டுமல்ல, எல்லா மனிதர்களையும் பற்றியது. கையில் இருப்பதை இழந்த பின் வருந்துவது வாழ்க்கை இல்லை, இருக்கும்போதே மனிதராக இருப்பதே உண்மையான உயர்வு. இத்துடன் இந்த கதை முடிவடைகிறது. கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.